இன்றைய செய்தி அமைதியை கண்டுபிடிப்பது பற்றியது. நிற்கும் தருணங்களை கற்றுக்கொண்டு மூச்சை இழுத்து உங்கள் அமைதியுடன் மீண்டும் இணைவது. ஈவன் உங்கள் சுற்றியுள்ள அனைத்தும் வேகமாக நகரும் போதும். அமைதி என்பது வாழ்க்கையை நிறுத்துவது அல்ல, அதற்குள் சமநிலையை கண்டுபிடிப்பதுதான். இந்த சில நிமிடங்களை உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். கடல், வானம், உங்கள் மூச்சு, இவை அமைதி எப்போதும் உங்கள் அருகிலேயே இருக்கிறது என்பதை நினைவூட்டட்டும். வணக்கம் அனைவருக்கும், மீண்டும் இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த நிமிடத்தில் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? நான் சொல்வது உண்மையில நீங்கள் உணர்வது எப்படி? நாம் பல நேரங்களில் ஒன்று முடிந்ததும் மற்றொன்றுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம் மனதில் செய்ய வேண்டிய பட்டியல்கள், எதிர்காலம் குறித்த கவலைகள், கடந்த கால நினைவுகள் ஆகியவை நிரம்பி இருக்கின்றன. இது முடிவில்லாத ஒரு மரத்தான் ஓட்டம் போல இருக்கிறது. ஆனால் அந்த பைத்தியக்கார ஓட்டத்திலிருந்து வெளியேறி ஆழமான நீடித்த அமைதியை பெற ஒரு வழி இருக்கிறது என்று நான் சொன்னால், அந்த ரகசியம் எங்கோ வெளியே இல்லை. அது உங்களுக்குள் தான் அமைதியாக இருப்பதன் எளிய செயலில் கண்டுபிடிக்கப்பட காத்திருக்கிறது. இது மிகவும் எளிமையாக இருக்கிறது போல தோன்றுகிறது, இல்லையா? பணிப்பழக்கத்தை போற்றும் இந்த உலகத்தில் வெறும் அமைதியாக இருப்பது பயனற்றதாக, சில நேரங்களில் சோம்பலாக கூட தோன்றலாம். நம் மகிழ்ச்சியை தேடி ஓட வேண்டும், அதிகம் சாதிக்க வேண்டும், மேலும் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறோம். ஆனால் இந்த தொடர்ச்சியான ஓட்டமே தான் நம்மை சோர்வாகவும் துண்டிக்கப்பட்டவர்களாகவும் உணரச் செய்கிறது. உண்மையில் அமைதி என்பது உங்கள் வாழ்க்கையில் மேலும் ஒன்றை சேர்ப்பதன் மூலம் கிடைக்கக்கூடியது அல்ல. அது உங்கள் வாழ்க்கையில் உள்ள சத்தம் மற்றும் கவனச்சிதறல்களின் அடுக்குகளை மெதுவாக அகற்றுவதன் மூலம் வெளிப்படும் ஒன்று. அமைதி என்பது உங்கள் மனம் இறுதியாக சுவாசிக்க முடியும் இடம். அது உலகம் கூச்சலிடாமல் உங்கள் சொந்த எண்ணங்களை நீங்கள் கேட்கும் இடம். இது உங்கள் மனதை வெறுமையாக்குவது பற்றி அல்ல, அது நடைமுறையில் சாத்தியமற்றது. ஆனால் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் அவற்றில் அடித்துச் செல்லப்படாமல் கவனிப்பது பற்றி. இப்போ நாம் சேர்ந்த ஒரு சிறிய முயற்சி செய்யலாம். கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு ஒரு சிறப்பு தலையணை அல்லது அமைதியான அறை தேவையில்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு கணம் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் இந்த வீடியோவை இடைநிறுத்துங்கள், உங்கள் கண்களை மூடுங்கள் அல்லது உங்கள் பார்வையை கீழே இறக்குங்கள். இப்பொழுது ஒரு ஆழமான மூச்சை உள்ளே இழுங்கள். காற்று உங்கள் நுரையீரலை நிரப்பும் உணர்வை உணருங்கள். பின்னர் அதை மெதுவாக வெளியே விடுங்கள். அதை மீண்டும் செய்யுங்கள், உள்ளே மற்றும் வெளியே. சில வினாடிகள் மட்டும் எதையாவது செய்ய வேண்டிய அவசியத்தை விடுவிடுங்கள். உங்கள் ஒரே பணி மூச்சு விடுவதே. உங்களை தாங்கும் நாற்காலியின் உணர்வை, உங்கள் தோளில் காற்றின் வெப்பநிலையை, உங்கள் சுற்றிலும் இருக்கும் மென்மையான ஒலிகளை கவனியுங்கள். இதுவே அது. இது ஒரு அமைதியான தருணம். பிஸியான நாளில் இது ஒரு சிறிய அமைதியின் தீவு போன்றது. இது ஒரு பெரிய 1 மணி நேர தியான அமர்வாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் நாளில் சிதறி கிடக்கும் இந்த சிறிய தருணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இவை அமைதியின் சிறிய அளவிலான டோஸ்கள். அது நல்லதுதான். ஆனா என் மனசு ஒரு சுழற்சி போல இருக்கு. நான் அமைதியாக இருக்க முயற்சிக்கும் போது கோடி எண்ணங்கள் என்னை தாக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். நான் புரிந்து கொள்கிறேன், அது முற்றிலும் சாதாரணமானது. நமது மனங்கள் விளையாடும் குட்டி நாய்கள் போல இருக்கின்றன. அவை அலைந்து திரிய விரும்புகின்றன. அமைதியை பயிற்சி செய்வது அந்த குட்டி நாயை அலைந்து சென்றதற்காக கண்டிப்பது அல்ல. அதை மெதுவாக மீண்டும் மீண்டும் வழிநடத்துவதுதான் முக்கியம். உங்கள் மனம் உங்கள் கடைப்பட்டியல் அல்லது நேற்று நடந்த உரையாடலுக்கு சென்றுவிட்டது என்று கவனித்த ஒவ்வொரு முறையும் நீங்கள் மெதுவாக, ஆஹா, நீ இங்கேதான் என்று சொல்லி உங்கள் கவனத்தை மீண்டும் உங்கள் மூச்சுக்கு திருப்பி விடுங்கள். நீங்கள் இதை செய்யும் போது உங்கள் அமைதியின் தசையை வலுப்படுத்துகிறீர்கள். உங்கள் ஆன்மாவுக்கான உடற்பயிற்சி. உங்கள் மூளை குறைவாக எதிர்வினையாற்றி அதிகமாக நிகழ்காலத்தில் இருக்க பயிற்சி செய்கிறீர்கள். ஒரு ஏரியை சிந்தியுங்கள். காற்று வீசும்போது அதன் மேற்பரப்பு அலைகளாக கீழே என்ன இருக்கிறது என்று பார்க்க முடியாது. ஆனால் காற்று நின்று நீர் அமைதியாகும் போது நீங்கள் தெளிவாக அடிக்கடி வரை பார்க்க முடியும். உங்கள் மனமும் அந்த ஏரி போலதான். நவீன வாழ்க்கையின் தொடர்ச்சியான ஓட்டம்தான் அந்த காற்று உங்கள் எண்ணங்களை குழப்பமாக ஆக்குகிறது. நீங்கள் நோக்கமாக அமைதியான தருணங்களை உருவாக்கும் போது உங்கள் மனத்தின் நீர் அமைதியாக செட்டிலாக அனுமதிக்கிறீர்கள். அந்த தெளிவில் நீங்கள் ஞானத்தை கண்டுபிடிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் சொந்த உணர்வுகளை மேலும் நன்றாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் நினைத்தது கோபம் என்று நினைத்தது உண்மையில் பயம் என்று, அல்லது மிகுந்த மன அழுத்தம் என்று உணர்ந்தது உண்மையில் சிறிய கையாளக்கூடிய பணிகளின் தொகுப்பு என்று உணரலாம். அமைதி உங்களுக்கு உங்கள் உள்ளார்ந்த உலகத்தை அதிக அருமையுடன், குறைவான போராட்டத்துடன் வழிநடத்த தேவையான பார்வையை வழங்குகிறது. இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் அமைதியை நம்முடைய தினசரி வாழ்வில் அதிகமாக எப்படி கொண்டு வரலாம்? இது நீங்கள் நினைப்பதை விட எளிது. நீங்கள் ஓய்வு முகாமுக்கு முன்பதிவு செய்ய வேண்டியதில்லை, மடாலயத்திற்கு செல்ல வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் நாளில் சிறிய இடைவேளை தருணங்களை மீண்டும் கைப்பற்றுவதிலிருந்து துவங்கலாம். உதாரணமாக,
நீங்கள் காஃபி தயாராகும் வரை காத்திருக்கும் போது எடுப்பதற்கு பதிலாக அமைதியாக நின்று விடுங்கள். காஃபி மேக்கரின் குரல் ஒலியை கேளுங்கள். மூச்சை எடுக்கவும். அது ஒரு அமைதி பயிற்சி. நீங்கள் உங்கள் காரில் ஏறும்போது என்ஜினை அல்லது ரேடியோவை இயக்குவதற்கு முன் 30 வினாடிகள் அமைதியாக உட்காருங்கள். 3 விழிப்புணர்வுடன் மூச்சை எடுக்கவும். நீங்கள் கடையில் வரிசையில் நிற்கும்போது எரிச்சலடையாமல் அதை உங்களைப் பற்றி கவனிக்க ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். உங்கள் உடல் நிலையை கவனியுங்கள், உங்கள் தோள்களை தளர்த்துங்கள் மற்றும் மூச்சை எடுக்கவும். மற்றொரு சக்தி வாய்ந்த நுட்பம் இயற்கையுடன் இணைவதாகும். இயற்கை என்பது அமைதியின் உச்ச ஆசான். சிறிய நடைப்பயணம் செல்லுங்கள், அதை ஹெட்போன்கள் இல்லாமல் செய்ய முயற்சிக்கவும். விவரங்களை கவனியுங்கள். இலைகளுக்குள் ஒலி வடிகட்டும் விதம், உங்கள் முகத்தில் காற்றின் உணர்வு, ஒரு பறவை பாடும் சத்தம். இயற்கை உலகம் உங்களை தற்போதைய தருணத்தில் நிலைநிறுத்த அனுமதிக்கவும். நீங்கள் இயற்கையை வீட்டுக்குள்ளும் கொண்டு வரலாம். உங்க மேசையில் உள்ள ஒரு செடியை பார்த்தா கூட அது ஒரு அமைதியான சிந்தனைக்கான கவனக்குறிப்பாக இருக்க முடியும். ஒரு செடியின் நிலையான அவசரமில்லாத வாழ்க்கையை வெறும் கவனிப்பதிலேயே ஒரு ஆழமான அமைதி உள்ளது. அது அவசரப்படுவதில்லை, கவலைப்படுவதில்லை, அது வெறும் இருப்பதாக இருக்கிறது. அதன் அருகில் நாம் இருக்கும்போது நாமும் அப்படியே இருக்க முடியும் என்பதை அது நினைவூட்டுகிறது. உங்கள் வீட்டில் அமைதிக்காக ஒரு தனிப்பட்ட இடத்தையும் உருவாக்கலாம். அது ஒரு அறையின் ஒரு மூலை, ஒரு வசதியான நாற்காலி, ஒரு சிறிய செடி அல்லது மெழுகுவர்த்தி கூட இருக்கலாம். இது உங்கள் தியானக் கோயிலாக மாறுகிறது. மெதுவாக செல்ல வேண்டிய நேரம் என்று உங்கள் மூளைக்கு தெரிவிக்கும் ஒரு காட்சி சின்னமாகும். ஒவ்வொரு காலை இந்த இடத்தில் 5 நிமிடங்கள் செலவிடுவது கூட உங்கள் நாளின் பாதையை முற்றிலும் மாற்றிவிடும். இதை உங்கள் மனதுக்கான தடுப்பு மருந்தாக நினையுங்கள். நாளின் சவால்கள் தொடங்கும் முன்பே அமைதி மற்றும் தாங்கும் சக்தியை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்கிறீர்கள். இது ஒரு நோக்கம் மற்றும் அமைதியின் மனநிலையை அமைக்கிறது. பதட்டமான ஓட்டத்தில் நாளை தொடங்குவதற்கு பதிலாக நினைவில் வையுங்கள், இது ஒரு பயிற்சி, ஒரு நிகழ்ச்சி அல்ல. சில நாட்களில் உங்கள் மனது ஒரு குழப்பமான புயலைப் போல உணரலாம். ஒரு நிமிடம் கூட அமைதியாக இருக்க முடியாதது போல தோன்றலாம். அது பரவாயில்ல. நோக்கம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதல்ல, இது நிகழ்காலத்துல இருக்கிறதே முக்கியம். முக்கியமானது உங்களை நீங்கள் கருணையுடன் அணுக வேண்டும். அந்த கடினமான நாட்களில் உங்கள் பயிற்சி வெறும் அந்த குழப்பத்தை மதிப்பீடு செய்யாமல் கவனிப்பது மட்டுமே இருக்கலாம். வாவ், இன்று என் மனது மிகவும் பிஸியாக இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வதே ஒரு மனநிலை விழிப்புணர்வு. இது ஒரு பின்வாங்கி கவனிப்பதற்கான தருணம். அது தானாகவே அமைதியின் ஒரு வடிவம். உள் அமைதிக்கான பயணம் நேரான கோட்டில் செல்லும் ஒன்றல்ல. அது மெதுவாக சுருண்டு செல்லும் பாதை, ஏற்றங்களும் இறக்கங்களும் கொண்டது. மிக முக்கியமானது, ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுக்காக தொடர்ந்து முன்னேறுவதே. இந்த அமைதியின் தருணங்களை உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தில் பின்னத் தொடங்கும் போது ஒரு மாற்றத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். மன அழுத்தத்திற்கு நீங்கள் குறைவாக எதிர்வினை காட்டுவீர்கள். முன்பு உங்களை சமநிலையிலிருந்து தள்ளிய சிறிய விஷயங்கள் இனி உங்கள் மீது அதே அளவு அதிகாரம் செலுத்தாது. நீங்கள் அதிக மகிழ்ச்சியும் எளிய சந்தோஷங்களையும் காண்பீர்கள். ஒரு கோப்பை தேநீர் ஒரு செறிவான உணர்ச்சி அனுபவமாக மாறும். ஒரு உரையாடல் ஆழமான தொடர்புக்கான வாய்ப்பாக மாறும். நீங்கள் உங்கள் உடலில் அதிகமாக வீட்டில் இருப்பது போல் உணர்வீர்கள். உங்களுக்கும் உங்களை சுற்றியுள்ள உலகுக்கும் அதிகமாக இணைந்திருப்பீர்கள். இதுவே அமைதியின் ஆழமான பரிசு. இது உங்கள் வாழ்க்கையிலிருந்து எதையும் எடுத்துக்கொள்வதில்லை. மாறாக இது அதன் ஒவ்வொரு பகுதியையும் செழிப்பாக்குகிறது. இது அமைதியான அடித்தளமாகும். அதன் மேல் மகிழ்ச்சியும் அர்த்தமுள்ள வாழ்க்கையும் கட்டப்படுகிறது. இன்று இந்த நேரத்தை என்னுடன் கழித்ததற்கு மிகவும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் சொந்த அமைதியான சிறிய தீவுகளை கண்டுபிடிக்க ஊக்கமளித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், மேலும் கவனமாகவும் அமைதியாகவும் வாழும் வழிகளை ஆராய விரும்பினால் தயவு செய்து லைக் செய்யவும், சேனலை சந்தாதாரராகவும் பரிசீலிக்கவும். நீங்கள் அமைதியை அடைவதற்கான உங்கள் விருப்பமான வழி என்ன என்பதை கீழே கருத்துக்களில் கேட்க விரும்புகிறேன். அடுத்த முறையாவது நலம் பெறுங்கள் மற்றும் அமைதியாக இருங்கள்.